சாதனைக்கு மேல் சாதனை புரிந்து இந்தியாவின் முதன்மை முதலமைச்சராக விளங்கி கொண்டிருக்கின்ற நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற துணை முதலமைச்சர் அருமை சகோதரர் உதயநிதி அவர்களே, நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, தோழமை கட்சிகளுடைய தலைவர்களை, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். தொண்டர்கள் அறியாமையில் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தலைவர்கள் அறியாமையில் இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். 25 கோடி முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமையை பறிக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஒருவர் கையெழுத்திட்டார். பாசிசத்தினுடைய சூழ்ச்சியை அறியாத நிலையில் அவர் இருந்தார் என்பதுதான் யதார்த்தமான நிலை. பாசிசமா பாயாசமா என்று ஒருவர் சிறுவிளைத்தனமாக பேசியிருக்கின்றார். இதுவும் மிகவும் ஆபத்தானது. இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வருவது நிச்சயமாக தமிழகத்திற்கு பேராபத்தாக முடியும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் பாசிச ஒன்றிய பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தபோது சென்னையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த ஒரு பேரணியை நடத்தி காட்டி பாஜகவுக்கு பாசிசத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக விளங்கினார் என்பது மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றத்தில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டிலே அமல்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்தார். ஆட்சிக்கு வந்தால் நமது தளபதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குடியுரிமை திருத்தல் ஆட்சி என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்கள். சாமானிய மக்களுக்கு கருணை காட்டக்கூடிய, கனிவை காட்டக்கூடிய ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. காலை உணவு திட்டம் 16 லட்சம் மாணவர்கள் பயனடைகிறார்கள். தாய்மானவர் திட்டம் வறிய நிலையில் உள்ள 5 லட்சம் பேரை வறுமையின் பிடியிலிருந்து வெளியே எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம். புதுமை பெண் திட்டம் 6வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை படித்த மக்களுக்கு உயர்கல்வியில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும், அது முதலிலே அரசு பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும்தான் இருந்தது, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். கனிவுடன் அதை பரிசீலித்து இன்று அரசு உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட்டதற்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே போல 3,28,000 மாணவர்கள் பயனடையக்கூடிய, உயர்கல்வியை படிக்கக்கூடிய தமிழ் முதல்வன் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் தரக்கூடிய திட்டம்,
இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் சொன்ன அந்த திராவிட மாடலின் கனிவுக்கு எடுத்துக்காட்டாக இதே போன்று ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றது. அடுத்து முதலமைச்சர் சொன்னார், இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அடுத்து துணிச்சல் என்று சொன்னார். இன்று ஒன்றிய பாசிச பாஜகவின் எதேச்சதிகார ஆட்சிக்கு ஒருவர் துணிச்சலாக தலை நிமிர்ந்து நின்று மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் என்றால் அது நமது தளபதி அவர்கள்தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவரை பின்பற்றிதான் மற்றவர்களும் கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றது. தமிழகம் குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பான முறையில் நிறைவேற்றியதற்காக தண்டனையாக தொகுதி மறுவரை என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்போம் என்று சொல்லும்போது அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொகுதி மறுவரை திட்டத்தின் காரணமாக தொகுதிகள் குறைவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலிலே உரைத்தார். இன்று கர்நாடக முதலமைச்சர், ஆந்திராவினுடைய முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், இப்படியாக கேரளா முதலமைச்சர், இப்படியாக தென் மாநில முதலமைச்சர் அவர்களும் ஒரே வரிசையில் நிற்கக்கூடிய கட்சிகளால் மாறுபட்டாலும் அவர்களை எல்லாம் ஒரே அணியிலே சேர்க்கக்கூடிய சாதனை நம்முடைய தளபதி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஒரு மொழி அழிந்தால் அந்த இனமே அழிவதற்கு சமம் என்று சொல்வார்கள். தமிழ் மொழி அழிந்தால் இந்த இனமே அழிந்துவிடும். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்ற பாசிச கொள்கையின் காரணமாக இங்கு வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்கிறார், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நிலையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே தந்து கொண்டிருக்கக்கூடிய 2000 கோடியை தரமாட்டோம் என்று சொன்ன போது யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கு? ஒரு 2000 கோடி எங்களுக்கு தேவையில்லை, நீ 10,000 கோடி தந்தாலும் இந்த மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னது நமது தளபதியினுடைய மிகப்பெரிய துணிச்சலாக இருக்கிறது. இதை தொடர்ந்து கர்நாடகத்திலே, தெலுங்கானாவிலே, பஞ்சாபிலே முதல்வர்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்? ஹிந்தியினுடைய ஹாட்லேண்ட் இதயம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றத்தில் போஜ்பூரி அழிந்துவிட்ட அந்த போஜ்பூரியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கின்றது என்றால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய பலன் என்று சொன்னால் அது மிகையாகாது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ற பெயரிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு மாயவலையை விரித்து வக்ஃப் சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில கூட்டு நாடாளுமன்ற குழுவிலே தமிழ்நாட்டில் இருந்து 2 சிங்கங்களை இதோ இங்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ராசா சகோதரர் MM அப்துல்லாவை அனுப்பி அந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவிலே மிக தெளிவாக சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு ஆதரவாக வலுவான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். 44 திருத்தங்களை சொன்னார்கள். அந்த திருத்தங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் பாஜகவினர் சொன்ன 23 திருத்தங்களை கொண்டு வந்து அந்த மசோதா இப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலே ஒரு தீவிர எதிர்ப்பை காட்டி இருக்கிறார்கள். நாளை இந்த வக்ஃப் திருத்த சட்டம் நீதிமன்றங்களிலே எதிர்க்கப்படும் போது ராசாவுனுடைய அப்துல்லாவுனுடைய திமுகவினுடைய இந்த வாதங்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை புதைக்குழிக்கு அனுப்புவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக் கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே போன்று பொருளாதார ரீதியிலும் மிகப்பெரிய சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கின்றது. நேரம் குறைவாக இருக்கின்றது. இன்றைய பாசிச பாஜகவுக்கு அன்று எப்படி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு திப்பு சுல்தான் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினானோ அதே போன்று இன்றைய பாசிச பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்கே செயல்படுத்தக்கூடிய நல்ல திட்டங்கள்
2026 மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆட்சி கட்டலிலே அமர்த்துவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.